நான் பல தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த பாயிண்ட் 0.0000254 வேரியன்ஸ் நீங்க நினைச்சதை விடவும் அதிகமான விளைவுகளை ஏற்படுத்தும். எல்லா நிகழ்வுகளின் படிநிலை அமைப்பை தனித்தனியா மைக்ரோஸ்கோபிக் அனாலிசிஸ் பண்றதுல அது எப்படி இயங்குது அப்படிங்கறத முழுசா புரிஞ்சிக்கவே முடியாது. நான் ஏற்கனவே பல தடவை சொன்ன மாதிரி நீங்க சும்மா எனக்கு புரியுது. இது ஒரு புது வேரியேஷன். ஒருவேளை இந்த புரோட்டோடைப் இது ஸ்டேபிளைஸ் ஆகாது. இதால பிரயோஜனமே இல்லை. இது உண்மையிலேயே அற்புதமா இருக்கு. ஒரு வைரம் இவ்வளோ நாளா இந்த இடத்துல தான் மறைஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. சரி, உன்னோட பேர் என்ன? எஸ் 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 எனக்கு புரியுது. இல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க சைடுல நாங்க அதை பாத்துக்கிறோம். ஆமா, அப்புறம் பார்க்கலாம். வைஸ் பிரசிடென்ட், டைம் ஆயிடுச்சு. குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு சேர்மன் ஆபீஸ்ல இருக்க மாட்டாரு. இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்த வேலையில கவனம் செலுத்தி உங்க பெஸ்ட்டை கொடுங்க. ஆல் ரைட், உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அசத்துறாங்க. அவங்க ரொம்ப திறமைசாலி. நான் அவங்கள ரொம்ப அட்மையர் பண்றேன். வைஸ் பிரசிடென்ட், இந்த ஃபைல்ஸ பத்தி கொஞ்சம். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் ஹோலியானா, எனக்கு ஒரு கேள்வி. மிஸ் ஓலியானா, இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங்க பத்தி. மிஸ் ஹோலியானா, வைஸ் பிரசிடென்ட், உங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்துருச்சு. ஓகே, கிளம்பலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. இல்ல, நான் தான் நன்றி சொல்லணும். குட் பை. ஹலோ, சரி, நான் உடனே அங்க வரேன். அலியானா, அலியானா, நான் நினைச்ச மாதிரி அது நீதானா? சேர்மன், மேல இருந்து நீ நடந்து போறத நான் பார்த்தேன். நான் இப்போ ஆபீஸுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். உனக்கு லிஃப்ட் வேணுமா? ஆபீஸ்ல இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடந்துச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். எல்லாமே ஓகே தானே? எல்லா பிரச்சனையையும் தீத்தாச்சு. எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியா சொல்ற? நான் இல்லாம கம்பெனியை உன்னாலேயே தனியா நடத்த முடியும் போலயே. இல்ல, உங்க வேலைய உங்களால தானே பண்ண முடியும். ம்? ஆமா, அதுவும் சரிதான். ம்? நீ என் கூட இருக்கிறது எனக்கு எவ்வளவு உதவியா இருக்குன்னு வார்த்தையால சொல்ல முடியாது. இது என்னுடைய வேலை. ரெண்டு பேரும் கொஞ்சம் பாருங்க. இது அற்புதமா இருக்குல்ல? கண்டிப்பா சொல்றேன், டைனமிக்ஸ் போக்கேமான் ரொம்ப அற்புதமானதுங்க. இல்ல, டைனமேக்ஸ் இல்ல, அதுங்க ஜெயகண்ட மேக்ஸ் போக்கேமோன்.
ஒரு போக்கேமான் வெளிப்படையா தெரியற மாதிரி தோற்றமாறும் நிகழ்வை தான் ஜைகான்டமேக்ஸ்னு சொல்வாங்க. சரி. எக்ஸாம்பிளுக்கு ஜைகான்டமேக்ஸ் லாப்ரஸோட ஷெல் பாடியோட ஒரு பாகம்னு நினைச்சோம். ஆனா அப்படி கிடையாது. ஷெல்லோட உள்பகுதியில லாகரித்மிக் ஸ்பைரல் இருக்கு. ஜைகான்டமேக்ஸ் கொலாசல் ஒரு ஃபர்னஸ் மாதிரி ஸ்ட்ரக்சரா மாறும். அதோட 2 ஷோல்டர் பகுதியும் 2000 கெல்வினுக்கு மேல இருக்கும். நான் பேசி முடிக்கிற வரைக்கும் கேளுங்க. இன்னைக்கு நான் ரொம்ப டயர்டா இருக்கேன்.